நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், இன்னைக்கு மார்க்கெட் எப்படி எக்ஸாக்டாக அதே போல் மூவ் ஆனிச்சு அப்படிங்கிறதெல்லாம், நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நம்ம எக்ஸாக்டாக நம்ம வீக்லி அனலைசிங்கில் சொல்லியிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த எல்லோ ஜோனை மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க. நான் இந்த இடமும் சொல்லலை, இந்த ரேஞ்சும் சொல்லலை. கரெக்டாக இந்த எல்லோ ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த எல்லோ ஜோனை தான் மார்க்கெட் சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு எந்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் இமிடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,500 சரிங்களா. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோனோட பாட்டம் இதுதான் சப்போர்ட் 24,751. அடுத்தது 24,450. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்டில் 24,462 அப்படிங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்ததுன்னா ஓகே நெஃப்டி. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நெஃப்டிலையும் ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும். அந்த ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு ட்ரெண்டையே புரட்டி போடுற அளவுக்கு இருக்கும். 24,500 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் ஆகி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ஃபால் வரும் சரிங்களா. இப்போ இருக்கிற இடமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகக்கூடிய ஜோனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு ஷெல்லிங்கில் மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த சப்போர்ட் 23,900. அதெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக சொல்கிறேன். இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படின்னா 25,000 அப்படிங்கிற ஒரு ஜோனில் தான் மார்க்கெட் இருந்துச்சு. அந்த லெவலை இன்னைக்கு பிரேக் பண்ணிட்டு கீழே விழுந்துருச்சு. 25,000 அப்படிங்கிற ரேஞ்சு அதுதான் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 25,000 அப்படிங்கிறது தான் இனிமேல் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மேலே வந்தது அப்படின்னா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 25,300 சரிங்களா. அதை பிரேக் பண்ணிடலாம் மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக கொஞ்சம் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது நெஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெஃப்டிலாம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இன்றைக்கி இருந்துச்சு. மேஜராக நெஃப்டியில் இன்றைக்கி யார் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50ல் கான்ட்ரிபியூட்டர் பார்த்திங்கன்னா ஐடிசி, இன்ஃபி, பாரதி ஏர்டெல், M&M, TCS, பஜாஜ் ஃபின்சர், எல்டி, டெக் மஹிந்திரா, சிப்லா இவங்களாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை கொஞ்சமாவது தூக்கி நிறுத்தினது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா HDFC, SBI, ஆக்சிஸ், ICICI பேங்க், கொடாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தான். தூக்கி நிறுத்தினதுன்னா யாருமே கிடையாது. AU பேங்க்கும் IDFC பேங்க்கும் ஜஸ்ட் ஒரு 14 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆனால் நெட்டாக பார்த்தீங்கன்னா 978 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே போல் ஃபின் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டிலையும் பஜாஜ் ஃபின்சர் மட்டும்தான் பாசிட்டிவ். பாக்கி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தது. 415 புள்ளிகள் நெட்டாக எல்லாருமே நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்காங்க. ஓவராலாக 405 புள்ளிகள் நெகட்டிவாக இருந்திருக்கு. அதே நேரத்தில் மிட் கேப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப்பில் 8 செக்டர் தான் 8 ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ். மீதி 42 செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா PFC பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் இறங்குறதுக்கு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஒரு 8 ஸ்டாக்கு மட்டும்தான் பாசிட்டிவ். பாக்கி 42 ஸ்டாக் மிட் கேப்பில் நெகட்டிவ் தான். ஓவராலாக எல்லாமே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயே 1000 பாயிண்ட்ஸ் அப்பு டவுனு. இந்த ஒரு கேண்டில் பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் நம்ம சொன்னோம் 50,529 இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு. இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது. அங்கேருந்து 1000 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்க்கே போயிடுச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் பாசிட்டிவ் போயிடுச்சு. அடுத்த 10 to 15 மினிட்ல அதே நெகட்டிவ்க்கு வந்துருச்சு.
இந்த இடத்துலலாம் வந்து ஆப்ஷன் பையர்ஸு கரெக்டாக ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, அப்படி இல்லை மாற்றி மாற்றி எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேபிட்டலே வந்து 0 ஆகிருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஹெவி வால்டிலிட்டி. 1000 பாயிண்ட்ஸ் அப்பு 1000 பாயிண்ட்ஸ் டவுனு ஒரே 1 hour கேண்டில். சரிங்களா, 2000 பாயிண்ட்ஸு 2000 சம்திங் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கேண்டில்லே வால்டிலிட்டி கொடுத்துருக்கு. இதை 5 minute கேண்டிலில் பார்த்தோன்னா தெரியும். வருங்க, இங்கே ஏற ஆரம்பித்த கேண்டில் 50,300லேருந்து 51,500, கிட்டத்தட்ட 1200 புள்ளிகள். எத்தனை நிமிஷத்தில்? ஒரு 10, 20, 30, ஒரு 20 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 புள்ளிகள் மேலே. அதே ஒரு ரிவர்சல் கேண்டில் வச்சுட்டு அங்கேருந்து 1200 புள்ளிகள் கீழே. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில். மொத்தமே ஒரு 1 hourக்குள்ளார 2500 புள்ளிகள் வால்டிலிட்டி பேங்க் நிஃப்டியில். சரிங்களா, நாளைக்கு எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொன்ன சப்போர்ட் ஒன்றை தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. நம்ம சொன்ன மேஜர் சப்போர்ட்டை மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா 50,372 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது 49,600 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. சரிங்களா, ஒன்ஸ் அந்த லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு எங்கே சப்போர்ட் இருக்குது? அடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்டிலிட்டி அனுப்பிச்சு பாருங்கள். June 4th இந்த பட்ஜெட் அன்னைக்கு ஒரு வால்டிலிட்டி வந்துச்சு பாருங்கள், 46,000 அந்த லெவல் தான். ஒன்ஸ் இந்த 49,676 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஹியூஜ் ஃபால் இருக்கும். அது 1 or 2 days இங்கே வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,000 அந்த லெவலுக்கு மேலே வருது. அப்படிங்கிற பட்சத்தில் 51,400 இன்றைக்கி வந்து வால்டிலிட்டி கேண்டில் தான். சரிங்களா, ஒரு கேண்டில் வால்டிலிட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கு பாருங்கள். 52,500 தான் பேங்க் நிஃப்டிக்கான அடுத்த லெவல்ஸு. ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். ஃபின்னிஃப்டி நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம சொன்ன சப்போர்ட்டை தான் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. தெரியுதுங்களா, காலையில் விழுகும் போதே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துட்டு நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஃபால். சரிங்களா, நம்ம சொன்ன இந்த லெவல் தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,342 ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது. அப்படிங்கிற பட்சத்தில் 24,454 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் இந்த இன்னைக்கு வந்த டே லோ தான் நாளைக்கான சப்போர்ட்டு. 23,181 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கும் கீழே வருது. அப்படிங்கிற பட்சத்தில் 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 22,800. சரிங்களா, இந்த லெவல் தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபின்னிஃப்டி வந்து நல்லா ஃபால் ஆகும். கிட்டத்தட்ட ட்ரெண்ட் ரேஞ்சில் தான் நிற்கிது. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணுச்சு. இந்த ரேஞ்சில் நிற்கிது, கரெக்டாக ட்ரெண்டுக்கிட்ட தான் நிற்கிது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, தென் மிட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. டே கேண்டில்லையும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு. மிட் கேப் வந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறது தான் இனிமேல் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வருகும். இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஃபாலுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்டேட்டோட எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. அந்த 2 ஸ்டேட்டோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஃபேவராக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரிலீஃப் ரேலி வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத 1 or 2 days பார்த்துட்டு தான் முடிவு பண்ணும். அதே நேரத்தில் நெகட்டிவான ரிசல்ட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த செல்லிங் வந்து நல்லாவே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த செல்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா
இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். 12,962 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,200, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,358 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் ஃபால் வரும். மார்க்கெட் இன்றைக்கி நிற்கிது பாருங்கள், இந்த லெவல் தான் 12,654 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சுன்னா 12,535 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 12,475 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஹெவி செல்லிங் ப்ரெஷருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரிலையும் வந்து எலெக்ஷன், அதில் வந்து எக்ஸிட் போல் ரிப்போர்ட்லாம் அந்தளவுக்கு ஃபேவராக இல்லாதது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருட் ஆயில் வந்து ஏறுறது, அது ஒரு நெகட்டிவ். தொடர்ந்து கண்டினியூவாக வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் நியூஸஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, இது எல்லாமே சேர்ந்து மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ட்ரெண்டை எல்லாமே பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்குது. ட்ரெண்டெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபால் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு தான் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, நீங்களும் இதே போல் ட்ரெண்டை வச்சு கரெக்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடியது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 to 3 month வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.